அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய இல்லங்களில் அல்லாஹ்வுடைய சேவகர்களாக கடமை புரியக்கூடிய ஹதீப் இமாம்கள், இன்னும் முஅத்தின்மார்கள், அவர்களுக்கு அவர்களுடைய நிலைமைகளை பணிகளை வலுப்படுத்துவதிலும் சமூக ஒற்றுமையை ஊக்குவிப்பதிலும் ஆன்மீக தலைமைத்துவத்தை மேம்படுத்துவதிலும் முக்கியமான ஒரு பங்கை வகிப்பதற்காக வேண்டி அவர்களுடைய முன்னேற்றத்தை உண்டாக்குவதற்காக வேண்டி 1996ஆம் ஆண்டு கொழும்பு 7 அமைந்துள்ள பௌத்தாலோக மாவட்ட அஷ்ரப் மாவட்டத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய மஸ்ஜிதில் என்னுடைய ஆரம்ப அலிஃபா தா ஓதி தந்த என்னுடைய கௌரவத்துக்குரிய என்னுடைய ஆசான் அல்ஹாஜ் அப்துல் ரஹீம் ஹஸ்ரத் நாவுல் ரஹீம் ஹஸ்ரத் அவர்கள் இந்த மஸ்ஜிதில் கடமை செய்யக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தவே வேண்டும் என்ற அடிப்படையில் பல காலங்களாக கவலைப்பட்டு அதில் என்னுடைய அந்த நேரத்தில் மஸ்ஜிதில் பொருளாளராக இருந்த என்னுடைய வாப்பாவும் சேர்ந்து ஒரு அழகிய இதை எப்படியாவது மேம்படுத்தணும் என்பதற்காக வேண்டி ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை முடிவு செய்தார்கள். ஆரம்பமாக அந்த ஒருங்கிணைப்பு குழுவில் எங்களுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய அமைப்பின் காரி அல்ஹாஜ் அல் ஆலிம் அப்துல் ஜப்பார் மௌலவி அவர்களை இணைத்துக் கொண்டு அதனுடன் சேர்த்து பல பிரமுகர்கள், அந்த நேரத்தில் தோளோடு தோள் கொடுத்து நின்ற பல மஸ்ஜிதுகளில் பேசிமாம்களாக கடமை புரிந்த கொள்ளுப்பிட்டிய ஜும்மா பள்ளியில் அந்த நேரத்தில் அப்துல் ஜப்பார் மௌலவி அவர்கள் கடமை புரிந்தார்கள். எங்களுடைய மஸ்ஜிதில் நாவுல் ரஹீம் ஹஸ்ரத் அவர்கள் கடமை செய்தார்கள். அதே போன்று மாதம்பிட்டிய பள்ளி, அதே போன்று ஸ்லேவ் ஐலண்ட் வேக்கந்தையில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பழைய பள்ளிவாசல்ல முஸ்னி அமீர் மௌலவி அவர்கள், இன்னும் பல ஜாவத்த பள்ளியில் இப்படி பல கலந்துரையாடல்களை ஆரம்பத்தில் 1995ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் பல கலந்துரையாடல்கள் மேற்கொண்டு பேசி எப்படியாவது இந்த மஸ்ஜிதில் அல்லாஹ்வுடைய இல்லங்களில் சேவை செய்யக்கூடியவர்களுடைய ஒரு சமூக அங்கீகாரத்தை உண்டாக்கி கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பல முயற்சிகள் செய்து இறுதியாக 1996ஆம் ஆண்டு இந்த அழகான இந்த அமைப்பு பல பேருடைய கலந்துரையாடலின் அடிப்படையில், நல்ல கருத்துக்களின் அடிப்படையில், உதவிகளுடன் அல்ஹம்துலில்லாஹ் ஸ்ரீலங்கா ஹதீப் முஅத்தின் நலன்புரி அமைப்பு என்ற அடிப்படையில் பெயர் சூட்டப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டது. அதில் அப்படி ஆரம்பிக்கப்பட்ட எங்களுடைய அமைப்பு இன்று வரை 30 வருட காலங்களாக தன்னுடைய சேவையை இந்த சமூகத்துடைய நலன் கருதி, சமூகத்துடைய முன்னேற்றம் கருதி செயல்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் நாங்கள் பல எங்களுடைய நோக்கங்களாக இந்த விரிவுபட்ட காலத்தில் எங்களுடைய இந்த சமூகத்துக்கு ஆற்ற வேண்டிய பணிகள் விரிவடைந்துள்ளது. வெறுமனே இமாம் என்று நாங்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த இமாம் ஆகிறவர் அவர் மஸ்ஜிதில் தொழுவிக்கக்கூடிய தொழுகைக்குரிய இமாம் என்பது மட்டுமல்ல. இமாம் என்ற அரபு பதம் இருக்கிறது, அது ஒரு வழிகாட்டி, வழி நடத்தக்கூடியவர். அப்ப அவர் தொழுகைக்கு மட்டும் எங்களை வழிநடத்தக்கூடியவர் இல்ல, மாறாக அந்த
இமாம் என்றவர் சமூகத்தை சமுதாயத்தை வழிநடாத்தக்கூடிய ஒருவராக எவ்வாறு அதை வலுப்பெற செய்வது என்ற அடிப்படையில் தான் எங்களுடைய இந்த 30 வருட காலோட்டத்தில் நாங்கள் பல சவால்கள் பல பிரச்சனைகள் இதுக்கு எவ்வாறு நாங்கள் முகம் கொடுப்பது. நான் ஒரு சிறு விடயத்தை இதோடு குறிப்பிட்டுக் கொள்கிறேன். இன்று நாங்கள் இந்த இடத்தில் ஆலிம்கள் ஹாஃபில்கள் நிறைய துறை சார்ந்தவர்கள் நிறைய அழகான முறையில் எங்களுடைய சமூக சேவைகள் செய்யக்கூடியவர்கள் இன்னும் பட்டதாரிகள் இப்படி நாங்க பல பேர் இதுல நாங்க இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய இந்த பல அமைப்புகள்ல பல பதவிகள்ல நாங்கள் இருந்த போதிலும் எங்களுடைய ஆரம்ப இடமாக அனைவருடைய ஆரம்ப இடமாக இருக்கக்கூடியது அது மஸ்ஜிது தான் என்பதை நான் கூறுகிறேன். எதன் காரணமாக என்றால் நாங்கள் எல்லாரும் குர்ஆன் மதரசாக்கு பள்ளியில குர்ஆன் ஓதுறதுக்கு எந்த துறையில நாங்க இப்ப இருந்தாலும் ஆரம்பத்துல குர்ஆனை கற்கிறதுக்கு நாங்க எல்லாரும் பள்ளிக்கு போயிருக்கிறோம். அந்த பாசறையில நாங்க எல்லாரும் வளர்ந்திருக்கிறோம். எங்களுக்கு எங்களைய ஆன்மீக துறையில எங்களுக்கு அந்த மார்க்க விடயங்களை அழகான முறையில கற்று தந்து குர்ஆன் ஓதுவதற்கு படிச்சு தந்து பல முறைகள்ல நாங்கள் முன்னேறுவதற்குரிய ஒரு ஆரம்ப இடமாக அனைவருடைய ஆரம்ப இடமாக அந்த மதரசா குர்ஆன் மதரசா தான் இருக்கிறது. அதை யாருக்கும் மறுக்க முடியாது. இப்பொழுது நான் ஒரு பட்டதாரியாக இருக்கலாம் அல்லது நான் ஒரு மிகவும் சமூக சேவைகள் செய்யக்கூடிய பெரும் தொண்டனாக இருக்கலாம், பெரிய ஒரு அறிவாளியாக நான் இருக்கலாம், எந்த நிலைமையில ஒரு பெரிய ஒரு ஆலிமாக மதரசாக்கள்ல பாடங்கள் எடுக்கக்கூடிய உஸ்தாத்மார்களாக இருக்கலாம். ஆனால் எந்த நிலையில இருந்தாலும் எங்களுடைய ஆரம்ப இடம் எது? அந்த மதரசால நாங்க எல்லாரும் குர்ஆன் மதரசால அந்த அலிஃப் பா தா ஓதி அதிலிருந்து நாங்க வந்தவர்கள் தான் என்பதை எங்களால் மறந்துவிட முடியாது. ஆனால் இன்று சமூகம் செல்லக்கூடிய இந்த திசையில் நாங்கள் மிகவும் சில முக்கியமான விடயங்களை தலைமை இதையும் தாண்டி தலைமை தாங்கக்கூடிய ஒரு சீரான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு வழிகாட்ட வேண்டிய பெரும் பொறுப்பை இந்த மஸ்ஜிதுடைய இமாம்கள் சொல்லக்கூடியவர்கள். வெறுமனே தொழுகைக்கு மாத்திரம் இமாம்கள் அல்ல, அவர்கள் சமுதாயத்துக்குரிய மஸ்ஜிதுக்குரிய இமாம்களாக மாற்றப்பட்டு வழி நடாத்தப்பட வேண்டும். நாட்டை கட்டியெழுப்பும் விடயத்திலும் கூட இன சக மதங்களுடன் இணைந்து நாங்கள் ஒரு முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் என்பதற்காக பல திட்டங்கள் இன்று எங்களுடைய நோக்கம். நாங்கள் உதவி செய்ய வேண்டும், அவர்களுடைய நிலைமைகளை மேம்படுத்த வேண்டும், ஆன்மீக தலைவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்கு அப்பால் இன்று நாங்கள் பார்க்கிறோம் எங்களுடைய நோக்கம் அது வியாபித்து விரிவடைந்துள்ளது. அந்த அடிப்படையில் எங்களுக்கு பார்க்கலாம், நாங்கள் எங்களுடைய நோக்கங்களாக கதீப்மார்களுக்கும் முஅத்தின்மார்களுக்கும் விரிவான நலன்புரி உதவி மற்றும் அங்கீகாரத்தை வழங்குகிறது. அவர்களுக்கு எந்த வகையில் எங்களால் அவர்களுடைய நிலைமைகளை உயர்த்த முன்னிறுத்த முடியும் என்றதுடன் அவர்களுக்கு சமூக அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும். நாங்கள் உதாரணமாக சில விஷயங்களை யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு கிராஜுவேட் அல்லது ஒரு பட்டம் முடித்தவர் இல்லாட்டி ஒரு இடத்துல இருக்கிறவர் எந்த வாப்பா மஸ்ஜிதுல கடமை செய்கிறார் என்றத சொல்றதுக்கு தயக்கப்படுவார். அந்த ஒரு நிலைமை எங்களுக்கு இருக்கு. இல்லாட்டி மஸ்ஜிதுல கடமை செய்யக்கூடிய ஒரு ஆள் அவரு 10, 15, 20, 30, 40 வருடங்கள் கடமை புரியக்கூடியவர் தன்னுடைய மகனை அதே மாதிரி மஸ்ஜிதுக்கு கடமை செய்யக்கூடிய ஒரு இமாமாக ஆக்குறதுக்கு விரும்புகிறார். இல்லை, ஏன் சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்படவில்லை? நான் ஒரு மஸ்ஜிதுடைய தலைவராக மஸ்ஜிதை வழிநடத்தக்கூடிய ஒரு இமாமாக இருந்து என்னுடைய பிள்ளையை அவ்வாறு ஆக்குவதற்கு நான் தயாராக இல்லை. என்ன காரணம்? சமூகத்தில் இந்த அங்கீகாரம் வழங்கப்படாதது. அதனால் நாங்கள் சமூகத்தில் ஒரு உயர்ந்த அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும். அத்துடன் நம்பகமான விசுவாசம் உள்ள மற்றும்
பயனுறுதி வாய்ந்த சமூக தலைமையை உறுதி செய்வதற்காக கதீப் மற்றும் முஅத்தின்மார்களுக்கு திறன்களை வலுவூட்டும் விஷயத்தில் எங்களுடைய நோக்கங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். அத்துடன் ஒரு சமூக ஒற்றுமையையும் சமூக நல்லிணக்கத்தையும் ஆன்மீக நலனையும் ஊக்குவித்தல், நிர்வாகத்தையும் பொறுப்பு கூறுதல் தன்மையையும் சேவைகளின் தரத்தையும் மேம்படுத்துதல். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடக்கூடிய நேரத்தில் அது சமூக அங்கீகாரம் என்றதை நான் ஏன் எடுத்து காட்டினேன் என்றால், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும் என்று குறிப்பிடுகிறார். உங்களில் யார் சிறந்தவர், யார் கண்ணியத்துக்குரியவர் அல்லாஹ்விடத்தில். இன்று மக்களிடத்தில் பல துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் அது ஒவ்வொரு விடயத்தை வைத்து கண்ணியத்துக்குரியவர்களாக அவருடைய படிப்பை வைத்து, திறமையை வைத்து, வசதியை வைத்து, அழகை வைத்து, அவருடைய முயற்சிகளை வைத்து கருதப்பட்டாலும் அல்லாஹ்விடத்தில் சங்கைக்குரியவர்கள் தான் அத்துகாக்கும், உங்களில் அதிகமாக அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் தான் என்பதாக. அந்த பயப்படக்கூடியவர்கள் யார் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் மிக அழகாக இன்னமா யக்ஷல்லாஹு பிஇபாதிஹில் உலமா என்பதாக அல்லாஹ் கூறுகிறார். அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சி பயப்படக்கூடியவர்கள் அது அல்லாஹ்வை அறிந்த அந்த ஆலிம்கள் என்பதாக அல்லாஹ் அவனே அவனுடைய திருமறையில் ஒரு அங்கீகாரத்தை, சங்கையை வழங்கி இருக்கின்றார். ஆனால் இந்த சமுதாயத்தில் அவர்களுக்குரிய அந்த அங்கீகாரம் கிடைக்கப்படாததினால் இன்று நாங்கள் நாடு முழுவதிலும் எங்களுக்கு யோசிச்சு பார்க்கலும் கிட்டத்தட்ட மஸ்ஜிதுகள், இன்றைக்கு நாங்கள் எவ்வளவு மஸ்ஜிதுகள், கிட்டத்தட்ட 5000 மஸ்ஜிதுகள் இருக்குது என்றால் அதுல கடமை செய்யக்கூடிய ஆலிம்கள், கதீப்மார்கள், அதோட முஅத்தின்கள், அதே போன்று மதரசாக்களில் சேவை செய்யக்கூடிய நாங்கள் இந்த வட்டத்தை பார்த்தென்று சொன்னால் எங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு ஏன் ஒவ்வொரு சில நேரங்கள்ல எங்கள இடத்துல பல பேர் கோல் பண்ணி கேட்பாங்க, எங்களோட மஸ்ஜிதுக்கு ஒரு நல்ல இமாம் வந்து தாங்க, எங்களோட மஸ்ஜிதுக்கு ஒரு நல்ல கிராத் ஓதக்கூடிய, நல்ல பயான் செய்யக்கூடிய, நல்ல அழகான முறையில நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய ஒரு இமாம் ஒருவரை எங்களுக்கு தாருங்கள் என்பதாக பல கோள்கள் வந்து கொண்டிருக்கு. அப்ப என்ன காரணம்? அவர்களுக்குரிய அந்த சரியான வலுவூட்டல், அவர்களுக்குரிய திறன்களை மேம்படுத்துவதற்குரிய நிகழ்ச்சி திட்டங்கள், அதே போன்று அவர்களுக்குரிய அங்கீகாரம் கிடைக்கப்படாததினால் நாங்கள் மிகவும் கவலைப்பட வேண்டும். எதிர்காலத்தில் ஒரு மனிதன் பிறந்தது முதல் அவர் மரணிக்கும் வரைக்கும் ஒரு ஆலிமுடைய தேவைப்படுகின்றது. புள்ள பிறந்துட்டாலே முதல்ல பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆலிமை சந்திச்சு என்ற பிள்ளைக்கு ஒரு பேர் வைக்கணும், அந்த பேருக்கு இந்த கருத்து சரியா நல்லமா என்று எங்க ஆரம்பிக்கிறோம், அதே போல மௌத்துடைய நேரத்திலையும் அந்த ஆலிமை தேடுகிறோம், கலிமாவை சொல்லி கொடுக்க, இறுதி கடமைகளை செய்வதற்காக வேண்டி. அப்ப ஒரு மனிதனுடைய ஆரம்பத்தில் இருந்து மௌத்து வரையில ஒரு ஆலிமுடைய தேவை அது உலக அமைப்பில் எந்த துறையில் இருப்பவருக்கும் தேவைப்படுகிறது. தேவைப்படக்கூடிய ஒரு ஆகப்பெரிய ஒரு கட்டத்தில் இருக்கும் இந்த காலகட்டத்தில். ஆனால் கவலைக்குரிய விடயம், மஸ்ஜிதுகளுக்கு இமாம்கள் தேட வேண்டிய ஒரு கட்டம் இருக்கிறது. என்ன காரணம்? அவர்களுக்குரிய அந்த அங்கீகாரம் கிடைக்கப்படாததனால். எங்களுடைய குறிக்கோள் சொல்லாக அமைப்பு இன்னமா யக்ஷல்லாஹு பிஇபாதில் உலமா என்பதுடன் வல்லாஹி ஃபி அவுனில் அப்த் மா கானல் அப்து ஃபி அவுனி அஹீஹி, தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்வான். அவனுடைய அடியார்களில் ஆக சிறந்தவர்களான அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்ட அந்த அவனுடைய மஸ்ஜிதுடைய தீனுடைய சேவகர்களாகிய அந்த ஆலிம்கள், இமாம்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த ஒரு மிக முக்கிய ஒரு கருச்சொல்லை, குறிக்கோள் சொல்லை மையமாக வைத்து எமது அமைப்பு 30 வருட காலங்களாக ஒரு தொலைநோக்கு என்ற அடிப்படையில் நமது அமைப்பு கண்ணியம் மற்றும் தலைமைத்துவத்தின் ஊடாக சமுதாயங்களை வலுவூட்டுதல், இன்னும் எங்களுடைய பணி, பயிற்சி, நலன் பேணல், உதவி மற்றும் திட்டமிட்ட சமூக ஈடுபாடு ஆகியவற்றின் மூலம் ஹதீப்மார்கள், இமாம்கள், முஅத்தின்மார்களது தொழில்சார் ஆன்மீக சமூக திறன்களை மேம்படுத்துதல். இந்த 2 நோக்கங்களையும் நாங்கள் அடையும் எடுத்து நாங்கள் அடையக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு ஒரு சிறந்த
ஒரு பெருமானங்களை, ஒரு கோ வேல்யூஸை எங்களுக்கு அடைந்து கொள்ளலாம் எங்களுடைய சமுதாயத்துக்கு. அதில் உன்னதமான ஆன்மீக சமூக தலைமைத்துவத்தை எங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். இந்த நோக்கங்களை நாங்கள் முன்னெடுத்து செல்லும் பொழுது எங்களுக்கு ஒரு உன்னதமான ஆன்மீக சமூக தலைமைத்துவத்தை, ஒரு வலுவான சமய வழிகாட்டலை நிலைநாட்டி பொறுப்புள்ள அர்த்தபூர்வமான ஒரு பிரஜை பண்புகளை நோக்கிய சமுதாய வழிகாட்டல் வழி நடத்துதலை ஒரு ஊக்குவிக்க கூடியதாக எங்களுக்கு அமையும். ஒரு நேர்மையான நன்னெறி நடத்தையுள்ள ஒரு சமுதாயத்தை எங்களால் கட்டி எழுப்ப முடியும். ஒரு பொறுப்பு கூறக்கூடிய, பொறுப்புணர்ச்சி உள்ள, ஒரு வெளிப்பட தன்மையான ஒரு சமுதாயமாக எங்களுடைய இஸ்லாமிய சமுதாயத்தை எங்களுக்கு மாற்ற முடியும். அதே அடிப்படையில் ஒரு மனித குலத்திற்கான சேவையை, அதை கருணையுடன், அன்பு மற்றும் அனைவருக்கும் சேவை செய்வதற்கான மனப்பாங்குடன் தனி நபர்களையும் சமுதாயங்களையும் ஆதரித்து செயல்படக்கூடிய ஒரு சமூகத்தை எங்களால் கட்டியெழுப்ப முடியும். ஒற்றுமை மற்றும் சகோதரத்துவம் ஐக்கியத்தை உண்டு பண்ணக்கூடியதாக அமையும். அனைவரையும் மதித்து கண்ணியமாக நடக்கக்கூடிய எங்களுடைய சக மத இனங்களுடன் ஒன்றுபட்டு எங்களுடைய நாட்டை கட்டியெழுப்பும் விதத்தில் ஒரு உயரிய அழகான ஒரு சமுதாயத்தை இதன் மூலம் எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக எங்களுடைய அமைப்பு, நான் ஆரம்பத்தில் கூறியது போல் ஒரு சிறிய ஒரு மஸ்ஜிதில் ஆரம்ப கட்டமாக ஆரம்பிக்கப்பட்டு, நான் கூறியது போல் பல பள்ளி வாசல்களில் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு இறுதியாக இது சுமார் 3 தசாப்த காலங்களாக இதனுடைய சேவையை கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட இந்த ஹதீபுகள், இமாமுகள், மதரசாவுடைய முதர்ரிஸ்மார்கள், சேவை செய்யக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய, சேவை செய்யக்கூடியவர்கள் இருக்கும் நிலையில் ஒரு 600 பேர்களை எங்களுடைய செயல்படக்கூடிய ஒரு அங்கத்துவர்களாக பெற்று 30 வருட காலமாக அழகிய முறையில் இந்த மஸ்ஜிதில் ஒரு சிறிய ஒரு அமைப்பாக ஆரம்பிக்கப்பட்ட எமது அமைப்பு அல்லாஹ்வுடைய கிருபையால் இன்று வரை அதனுடைய சேவையை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதில் மிக குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்றால், நாங்கள் எங்களுடைய வட்டத்திற்குள் மட்டும் வைத்திருக்காமல் சேவைகள் கிடைக்க பெறாத நாடளாவிய ரீதியில் மிகவும் அதாவது தோட்டத்துறைகள், அதே மாதிரி நகரம், கிராமிய மற்றும் தோட்டத்துறைகளுக்கு கூட அங்கு இருக்கக்கூடிய அந்த சமூகங்களும் முன்னேற்றம் அடைவதற்காக வேண்டி அங்கு இருக்கக்கூடிய ஹதீர்மார்கள், முஅத்தின்மார்களையும் அவர்களையும் வலுப்படுத்துவதற்காக எங்களுடைய இந்த அமைப்பு விரிந்து பறந்து நாடளாவிய ரீதியில் அமைந்துள்ளது. அதே போன்றுதான் இந்த அழகான முறையில் நடந்து வரக்கூடிய எங்களுடைய அமைப்பு சில மிக முக்கியமான, நாங்கள் அடைந்திருக்கக்கூடிய சில முக்கிய மைல்கற்களை உங்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் கூற முடியும். நாங்கள் இந்த 30 வருட பயணத்தில், எளிதாக ஆரம்பிக்கப்பட்ட எங்களுடைய பயணத்தில், நாங்கள் 1995ஆம் ஆண்டு பல கலந்துரையாடல்களை நாங்கள் பல பள்ளிவாசல்களில் இந்த கலந்துரையாடல்களை நாங்கள் மேற்கொண்டு இறுதியாக 1996ஆம் ஆண்டு எங்களுடைய இந்த அமைப்பு ஹதீப் முஅத்தின் நலன்புரி அமைப்பு, ஸ்ரீலங்கா ஹதீப் முஅத்தின் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் என்ற அடிப்படையில் அதுக்கு அழகாக பெயர் வைக்கப்பட்டது. இதில் இன்னொரு விடயத்தை நான் இந்த இடத்தில் குறிப்பிட வேண்டும். இந்த பெயர் வைத்ததற்கு பின்னால் இதனுடைய அரபு பெயரை எங்களுக்கு அழகிய முறையில் முன்மொழிந்து அவருடைய கைப்பட எழுதி தந்தவர்கள் தான் எங்களுடைய கண்ணியத்துக்குரிய மர்ஹூம் ரியால் ஹஜ்ரத் அவர்கள். நடமாடும் சேவை செய்து சமூகத்துடன் மிகவும் இணைந்து செயல்பட்ட ரியால் கஃபூரி ஹஜ்ரத் அவர்கள் அவர்களுடைய கைப்பட எங்களுக்கு இந்த பெயரை முன்வைத்து, அவர்கள் ஜமியத்துல் உலமாவின் பொதுச் செயலாளராக, முன்னைய பொதுச் செயலாளராக இருந்த பொழுது எங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை ஜமியத்துல் உலமாவின் மூலமாக வழங்கி எங்களுக்கு வலுவூட்டி இந்த பெயரை அவர்களுடைய கையால் வைத்து தந்தார்கள்.
1997 ஆண்டு முதலாவது எங்களுடைய சமூக பணி சமூக வேலை திட்டம் மர்ஹூம் கண்ணியத்துக்குரிய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் தேசிய தலைவராக இருந்த அஷ்ரப் அவர்களின் மூலமாக முதலாவது எங்களுடைய செயல் திட்டம் தேசிய மீலாது விழாவில் தேசிய அங்கீகாரம் தேசிய கௌரவத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் எங்களுடைய அமைப்பின் மூலமாக அவரிடத்தில் முன்வைக்கப்பட்டு முழு நாடளாவிய ரீதியில் இருந்து மூத்த உலமாக்களுக்கு கண்ணியம் கௌரவிப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் பரிந்துரை செய்யப்பட்டு அவர்களின் மூலமாக 1997 ஆண்டு அழகிய முறையில் முதலாவது எங்களுடைய அந்த கௌரவிப்பு திட்டம் அவர்களுடைய அனுசரணையில் நடந்தது. ஏன் என்று நாங்கள் ஆலிம்களை கண்ணியப்படுத்த வேண்டும், ஹத்தீப்களை முஅத்தின்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் சிந்தித்தால் இது ஒரு புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட அமல் அல்ல, ஒரு செயல் அல்ல. இன்று நாங்கள் பார்க்கிறோம் ஒவ்வொரு விடயத்திலும் மக்களுக்கு கௌரவிப்புகள் பட்டங்கள் வழங்கப்படுகின்றது. இது நடைமுறையில் இல்லாத ஒரு விடயம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சஹாபாக்களை எவ்வாறு வழி நடத்தினார்கள், ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சஹாபாக்களுடைய அந்தஸ்துகளை எவ்வாறு கூறினார்கள். பத்ருடைய சஹாபாக்களுக்கு என்று தனி ஒரு அந்தஸ்து. அல்லாஹ்வும் குர்ஆனில் அவர்களை சங்கப்படுத்தி அவர்களுக்குரிய அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் அவர்களுடைய முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டோம் என்பதாக அல்லாஹ்வும் அவர்களை உயர்த்தி பேசுகிறார். உஹதுடைய யுத்தத்தில் கலந்து கொண்ட அந்த சஹாபாக்களுக்கு ஒரு அந்தஸ்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 சஹாபாக்களை தெரிவு செய்து அஷரத்துல் முபஷ்ஷராவாக சுவர்க்கத்திற்கு உலகிலேயே ஒரே தடவையில் 10 பேர்களையும் அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா இவ்வாறாக 10 பேர்களையும் ஒரே தடவையில் பல முறைகள் கூறி கௌரவிப்பை வழங்கியிருக்கிறார்கள். இதே போன்று ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி காலத்தில் மஷூராக்களுக்காக மிகவும் கண்ணியம் கொடுத்து முஹாஜிரின்கள் அழைக்கப்படுவார்கள், அன்சாரிகள் அழைக்கப்படுவார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இவர்களுக்காக வேண்டி ஒரு பென்ஷன் திட்டத்தை அறிமுகம் செய்தார்கள். நாங்கள் அறிமுகம் செய்யவில்லை, அன்று சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிமுகம் செய்தார்கள் சஹாபாக்களுக்குரிய பென்ஷன் திட்டத்தை. அதில் எவ்வாறு கௌரவித்தார்கள் என்றால் அந்த பென்ஷன் திட்டத்தில் முஹாஜிரீன்கள் மூத்த சஹாபாக்கள் பத்ரியீன்களுக்கு ஒரு பங்கை முடிவு செய்தார்கள். உஹதுடைய அந்த மூத்த சஹாபாக்களுக்கு ஒரு பங்கை முடிவு செய்தார்கள். இவ்வாறு அவர்கள் தரப்படுத்தி அவர்களுக்குரிய அந்த கௌரவத்தை அங்கீகாரத்தை ஒரு பென்ஷன் திட்டத்தை அன்றே சஹாபாக்களுக்கு மத்தியில் நிலை நிறுத்திவிட்டுதான் சென்றார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் தேசிய ரீதியாக தேசிய மீலாது விழாவில் முதலாக இலங்கையில் ஒரு கண்ணியத்தை நாங்கள் பெற்றுக் கொடுத்தது அல்ஹம்துலில்லாஹ். இன்று வரை நடக்கக்கூடிய ஒவ்வொரு மீலாது விழாக்களில் பல மாவட்டங்களில் இன்று வவுனியா உட்பட மன்னார் கிழக்கு மாகாணங்கள், இதே மாதிரி மத்திய மாகாணங்கள், இது போன்று கொழும்பு மாவட்டம் போன்ற பல பகுதிகள் நடைபெற்ற இந்த தேசிய மீலாது விழாவில் தேசிய கௌரவத்தை இன்று வரைக்கும் முன்மொழிந்து அவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதில் எங்களுடைய அமைப்பு மிக சிறந்த சேவையை செய்து வருகின்றது. அடுத்ததாக 1999 நீண்ட கால சேவைகள் செய்த மூத்த ஆலிம்களை கண்ணியப்படுத்தப்பட்டது. அதனுடைய 1999 ஆண்டு இதுக்கென்றே தனி ஒரு வேலை திட்டம் செய்யப்பட்டு இதனுடைய நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது. 2000 ஆண்டு ஒரு ஒரு மெடிக்கல் கேம்ப் ஒன்று செய்யப்பட்டு அவர்களுக்கு தேவையான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு தேவையான மூக்கு கண்ணாடிகள் ஸ்பெக்ட்ரல்ஸ் வழங்கப்பட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. 2004 ஆண்டு எங்களுக்கு தெரியும் எங்களுடைய அமைப்பு முஸ்லிம் ரிலிஜியஸ் அண்ட் கல்ச்சரல் அஃபேர்ஸில் பதிவு செய்யப்பட்டது. அடுத்ததாக 2004 ஆண்டு
சுனாமியில் எங்கள் எல்லாரும் அறிந்த விடயம், சுனாமியில் பாதிக்கப்பட்ட பொழுது அந்த பாதிப்புக்குள்ளான மூத்த உலமாக்களை இனம் கண்டு, முஅத்தின் ஹதீப்மார்களை இனம் கண்டு, மஸ்ஜிதில் சேவை செய்யக்கூடியவர்கள் பாரபட்சம் இல்லாமல் அவர்களுக்குரிய உதவி திட்டத்தை எமது அமைப்பு முன்னெடுத்துள்ளது. அதே போன்றுதான் 2011ஆம் ஆண்டு எங்களுடைய முன்மொழிவின் பேரில் பல நாடளாவிய ரீதியில் சமூக தலைமைத்துவத்துக்கு தகுதியானவர்கள் அவர்களிடத்தில் இந்த சமாதான நீதவான் ஓலைலன் ஜேபி என்பதை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் எமது அமைப்பின் மூலமாக முன்மொழிந்து பல மாவட்டங்களில் பல மஸ்ஜிதுகளில் கடமை செய்யக்கூடிய அந்த இமாம்களுக்கு அழகிய முறையில் அது பெற்றுக் கொடுக்கப்பட்டது. அதே போன்று 2015ஆம் ஆண்டு எங்களுடைய முயற்சி உழைப்பின் ஒரு மிக முக்கிய ஒரு டர்னிங் பாயிண்டாக அமைய பெற்றதுதான் நாங்கள் அமானாவுடன், எங்களுடைய அமானா தகாஃபுல்லுடன் ஒரு புரிந்துணர்வு கூட்டு நலன்புரி ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டு அதனூடாக இன்று வரைக்கும் பல கோடிக்கணக்கான ரூபாய்களை எங்களை விட்டு மரணித்து மறைந்து கபர்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, ஓய்வு பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த மூத்த இமாம்களுக்கு எடுத்து கொடுக்கப்பட்டது. இதில் மிக மிக குறிப்பிடத்தக்க விடயமாக அமைந்துள்ளது. அதன் அடிப்படையில் 2024ஆம் ஆண்டு கடைசியாக இதுக்கு முன்னாடி நடந்த எங்களுடைய நிகழ்வில் கொழும்பு பெரிய பள்ளி வாசலில் 150 மூத்த உலமாக்கள் மஸ்ஜிதில் கடமை செய்யக்கூடிய அந்த ஹதீபுகள் இமாம்களுக்கும் 50 முஅத்தின்மார்களுக்கும் அவர்களுக்குரிய சேவை சான்றிதழ் நாடளாவிய ரீதியில் பல மாவட்டங்களில் இருந்தும் அவர்களை எடுத்து அவர்களுக்குரிய சேவை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு நினைவு சின்னமும் பண பரிசுகளும் வழங்கப்பட்டது. எங்களுடைய மிக முக்கிய மைக்கற்களில் இருக்கக்கூடிய விடயங்களாக இருக்கின்றது. நான் சில முக்கிய விடயங்களை கூறினேன். அது அல்லாமல் இன்னும் ஒவ்வொரு வருடத்திலும் நாங்கள் செய்த பல முக்கிய இங்கே சேவைகளை நாங்கள் பட்டியலிட்டிருக்கிறோம். பல கோடிக்கணக்கான ரூபாய்களை இந்த அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளில் கடமை செய்யக்கூடிய இந்த சேவகர்களுக்காக வேண்டி எடுத்து கொடுக்கப்பட்டது. மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக அமைந்துள்ளது என்பதை நான் இந்த இடத்தில் கூறுகிறேன். அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த எங்களுடைய அமைப்பு 30 வருடத்துடைய பயணத்தில் 600 செயல்படக்கூடிய அந்த எங்களுடைய அங்கத்தவர்களுடன் நாங்கள் செய்த இந்த சில ப்ராஜெக்ட்களை நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் காட்டுகிறோம். அது அடிப்படையில் எங்களுக்கு மறக்க முடியாத எங்களுடைய அரபு பேரை வைத்து தந்த எங்களுடைய கண்ணியத்துக்குரிய முன்னாள் பொதுச் செயலாளரான ஜமிஅத்துல் உலமாவின் ரியால் ஹஸ்ரத் அவர்கள், அதற்கு பின்னாடி பொதுச் செயலாளராக இருந்த முபாரக் கஃபூரி ஹஸ்ரத் அவர்கள் எப்பொழுதும் எங்களுக்கு ஆதரவுகளை வழங்கினார்கள். அதோட எங்களுக்கு பல விதத்திலும் ஆதரவுகளை வழங்கிய எங்களுடைய சங்கைக்குரிய நியாஸ் மௌலவி ஹஸ்ரத் அவர்கள், அதே போன்றுதான் எங்களுடைய அந்த ஆரம்ப ஒருங்கிணைப்பு குழுவில் எங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்த ஜனாதிபதி ஆலோசகராகவும் இலங்கையில் செயல்பட்ட எங்களுடைய அமான் சார் அவர்கள், ஷெரீஃப்தீன் சார் அவர்கள், அதே போன்று ஆரம்ப பொருளாளராக இருந்த அல்லாலிம் இப்ராஹிம் ஆஜியார் அவர்களும் எங்களுக்கு நாங்கள் இந்த இடத்தில் குறிப்பிட வேண்டிய எங்களுடைய முக்கியமான பங்குகளை வகித்தவர்கள். இது நாடளாவிய ரீதியில் நாங்கள் செய்த ஒவ்வொரு நிகழ்ச்சிகள், அதில் எங்களுடன் சேர்ந்து அனுசரணை வழங்கிய அதில் எங்களுக்கு குறிப்பிட வேண்டிய ஒரு விடயம், எங்களுடைய அலவி மௌலானா அவர்களும் எங்களுடன் பல இதேமாதிரி செயற்திட்டங்களில் எங்களுடன் இணைந்து செயற்பட்டது நாங்கள் குறிப்பிடத்தக்க விடயம். இதே போன்று நாங்கள் 2015ஆம் ஆண்டில் செய்த கௌரவிப்பு விழாவில் மிக முக்கியமான எங்களுடைய மூத்த எங்களை விட்டு மறைந்த இலங்கையில் மஸ்ஜிதுகளில் சமூகத்தில் சேவை செய்த மிக முக்கியமான பிரமுகர்கள் இன்றும் சிலர் இதில் நோயாளிகளாக இருக்கிறார்கள். அப்ப இந்த
இந்த நிகழ்வுகள் எங்களுடைய சில ஞாபக சின்னங்களாக எங்களுடைய பல மூத்த ஆலிம்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கௌரவங்களை நாங்கள் வழங்கிய பொழுது அதில் நாங்கள் மேற்கொண்ட விடயங்கள். கடைசியாக 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் அகில இலங்கை ஜமியத் உலமா தலைவர் ரிஸ்வி முஃப்தி அவர்களும் கலந்து கொண்டு விசேட ஒரு சிறப்புரையை வழங்கி நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கிய பங்கை நீங்கள் செய்கிறீர்கள் என்ற ஒரு விடயத்தை முக்கியமாக குறிப்பிட்டது ஞாபகப்படுத்த வேண்டிய விடயம். அது மட்டுமல்ல, எங்களுக்கு தெரியும் ஷேக் தத்ரீஸ் முன்னோர்கள் இந்த காயிதாவுடைய முறை அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்னால் நாங்கள் அனைவரும் ஓதிய அந்த தாலீம் குர்ஆனை வடிவமைத்தவர்கள் தொழுகை ஷாஃபி வடிவமைத்த எங்கள் நைனா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை எங்களுக்கு அது ஒரு கவிதை வடிவத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சரித்திரத்தை எழுதி தந்த அந்த ஓஎம் ஃபாசி ஆலிம் அவர்களுக்கு அவருடைய பேரனை அழைத்து ஒரு ஞாபக சின்னம் வழங்கப்பட்டது. அவர்களையும் மறைவுக்கு பின்னால் நாங்கள் நினைவு கூறியது எங்களால் மறக்க முடியாத ஒரு விடயம். எங்களுடைய அந்த சேவை சான்றிதழ்கள், அதே போல நினைவு சின்னங்கள் நாங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். அதே போல் எங்களுடைய அமைப்பு ஒரு சாதாரணமான முறையில் இல்லாமல் ஒரு யாப்பை எழுதி அதில் எங்களை போஷகர்களாக, அதே போன்று எங்களுக்கு மருத்துவ சட்ட ஆலோசனைகள், இன்னும் பல நிர்வாக ஆலோசனைகள் வழங்கக்கூடிய ஒரு அட்வைசரி கமிட்டி, நிர்வாக குழுவாக செயல்படக்கூடிய ஒரு குழு, அதே மாதிரி சப் கமிட்டிஸ், ரீஜனல் கோஆர்டினேட்டர்ஸ், அதே மாதிரி சில ப்ராஜெக்ட்களை செய்வதற்காக வேண்டி அவ்வப்போது தேவைகள் ஏற்படும் நேரத்தில் சில சப் கமிட்டிஸ்களை நாங்கள் போட்டு ஒரு ஆளுகை மற்றும் ஒரு உறுதியான நிர்வாக கட்டமைப்பை எங்களுடைய அமைப்பு அது வைத்துள்ளது. அதன் அடிப்படையில் இங்கு நிறைவேற்று குழு உறுப்பினர்களை இங்கு நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அதில் எல்லோருடைய பெயர்களையும் சொல்வதற்கு எங்களுக்கு நேரம் இடம் கொடுக்காது என்பதை நான் கருதுகிறேன். அதே போன்று புனித அல் குர்ஆனில் இந்த ஆலிம்கள் முஅத்தின்களுடைய அந்த சேவைகள் குர்ஆனில் எவ்வாறு அவர்களை சங்கை செய்கிறது என்ற விடயங்கள் இங்கு நான் ஆரம்பத்தில் குறிப்பிடப்பட்டதை போன்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போன்று ஒரு மஸ்ஜிதில் கடமை செய்யக்கூடிய ஹதீப் இமாம் அவர் என்னென்ன மிக முக்கிய பொறுப்புகளை வகிக்கிறார், அவருடைய மிக முக்கிய பொறுப்புகள் என்ன சமுதாயத்தை கட்டியெழுப்பும் விடயத்தில், அதே போன்று முஅத்தின்கள் அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய இந்த முஅத்தின்களுடைய முக்கிய பொறுப்புகள் என்ன என்பதை இங்கு நாங்கள் எங்களுடைய அமைப்பின் சார்பாக நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம். அதே போன்றுதான் இந்த நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நோக்கத்தை அடைவதற்காக வேண்டி எங்களுடைய எதிர்கால திட்டங்கள் எவ்வாறு அமைய வேண்டும். இதில் நாங்கள் மேல கூறியதை போல ஒரு வலுவான ஒரு அங்கீகாரத்தை சமூக தலைவர்களாக ஆக்குவதற்கு எங்களுடைய எதிர்கால திட்டத்தில் மிகவும் முக்கியமான ஒரு விடயம் தான் அவர்களுக்குரிய அந்த நலன் புரிகளை பேணுதல். இது அடிப்படையில் தான் அமானாவுடன் செய்யப்பட்ட திட்டத்தை போன்று நாங்கள் அமானாவுடன் ஒரு ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் பேச்சுவார்த்தை செய்துள்ளோம். ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலேயும் நாங்கள் கடமை செய்யக்கூடியவர்களுக்கு அவர்கள் வேலை செய்யும் காலங்களில் ஒரு சிறு தொகையை அவர்களுடைய பேரில் வைப்பு செய்வதன் மூலமாக அவர்கள் ரிட்டையர்மெண்ட் ஆவதற்கு பின்னாடி அதிலிருந்து ஒவ்வொரு மாதமும் அதிலிருந்து அவர்களுக்கு ஒரு தொகை பணம் மீள பெறக்கூடிய ஒரு திட்டத்தை நாங்கள் பேசியிருக்கிறோம். அதை கௌரவ அமைச்சர் அவர்களும் கூறிவிட்டு சென்றார்கள். இதில் பல இடங்களில் நாங்கள் முன்மொழியப்பட்டிருக்கின்றது. சங்கைக்குரிய நிர்வாக உறுப்பினர்களிடத்திலும் நாங்கள் பேசியிருக்கிறோம். ஒவ்வொரு மஸ்ஜிதில் கடமை செய்யக்கூடியவர்களுக்கு அதற்குரிய அந்த விடயங்களை மேற்கொள்ளுமாறு பலரும் எங்களுடன் மிகவும் ஆதரவாக இந்த திட்டத்துக்கு ஒப்புக்கொண்டுள்ளதை நாங்கள் இங்கு கூறியாக வேண்டும். அதே போன்றுதான் நாங்கள் எங்களுடைய அடுத்த திட்டங்களில் இவர்களுக்குரிய அந்த திறன்பட இந்த சேவையை நிரந்தர திறனான ஒரு சேவையை வழங்குவதற்காக வேண்டி அவர்களுக்கு செய்ய வேண்டிய அவர்களை மேம்படுத்த திறனை வளர்ப்பதற்காக வேண்டி சில கருத்தரங்குகள், அதே மாதிரி பாடத்திட்டங்கள், எவ்வாறு ஒரு இமாம் மஸ்ஜிதில் அழகிய முறையில் தொழுகை நடத்த வேண்டும், சமூகத்தை வழிநடத்த வேண்டும், அவர் மார்க்க விடயங்களை முன்வைக்க வேண்டும், எவ்வாறு குர்ஆன் மதரசாவை மாணவர்களுக்கு
நடாத்தாட்ட வேண்டும், எவ்வாறு அவர்களை விளங்கி அவர்களுடைய நிலைமைகளை கவனித்து அந்த மாணவர்களை ஊக்குவித்து ஒரு ஆன்மீக தலைவர்களாக கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் பல பாடத்திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்குவதற்காக வேண்டிய அமைப்பு காத்திருக்கிறது. அதே அடிப்படையில் முஅத்தின்களுக்குரிய அவர்களுக்குரிய ஜனாசா இறுதி கடமைகளை எவ்வாறு சரிவர செய்வது, அவர்களை உற்சாகப்படுத்தி, இங்கு ஒரு விடயத்தை நான் குறிப்பிட மறந்துவிட்டேன். இலங்கையில் முதலாக அதானுடைய போட்டி வைத்து முஅத்தின்மார்களை ஊக்குவிப்பதற்காக வேண்டி நாடளாவிய ரீதியில் அதான் போட்டிகளை வைத்து அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி அவர்களுடைய அதான் இகாமத்தில் இருக்கக்கூடிய குறைகளை திருத்தியது எமது அமைப்பை சாரும் என்பதை நான் இந்த இடத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இறுதியாக எங்களுடைய அமைப்புடன் அனைவரையும் நாங்கள் இணைந்து கொள்ளுமாறு நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய அமைப்புடன் எல்லா மாவட்டங்கள், எல்லா மாகாணங்களில் இருக்கக்கூடிய நாடளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய இமாம்கள், ஹத்தீபுகள், மதரசாக்கள் இருக்கக்கூடிய முதர்ரிஸ்மார்கள், நீங்கள் எல்லாரும் எங்களுடன் சேர்ந்து கை கொடுங்கள் என்பதையும், அத்துடன் உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு அவசியம் என்ற அடிப்படையில் உங்கள் ஆதரவுகள் எங்களை பலப்படுத்தும் என்ற தொனியில் சமூக தலைமைத்துவத்தை வலுப்படுத்தி சமூக தலைமைத்துவத்தை வலுப்படுத்த நன்கொடைகளை வழங்குங்கள், நிலையான தாக்கம் ஏற்படுத்தும் திட்டங்களுக்கு அனுசரணையாளர்கள் ஆகுங்கள், நீண்ட கால சமூக அபிவிருத்திக்காக எங்களுடன் பங்குதாரர்களாக இணைந்து செயல்படுங்கள். இணைந்து செயல்படுவதன் மூலம் நம்பகமான தலைமைத்துவம் மற்றும் வலுவான சமூகங்களை உருவாக்க முடியும் என்பதை கூறி உங்கள் அனைவரையும் எங்களுடன் சேர்ந்து உங்களுடைய அறிவு சார்ந்த, இதே போன்று உங்களுடைய உடல் சார்ந்த, பணம் பொருள் சார்ந்த உதவிகளை வழங்கி இந்த திட்டங்களை செயற்படுத்துவதற்கு ஒத்துழைக்குமாறு மிகவும் பணிவன்புடன் உங்களிடத்தில் நாங்கள் எமது அமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.